अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन व अला आलिहि व सहबिहि अजमईन अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल मुबद्दिरीन कानू इख़वानश शयातीन। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन अल्लाहुम्मा सल्लि अलैहि वसल्लिम। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிர்பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய், முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, இந்த மார்க்கம் என்பது நடுநிலையான மார்க்கம். எல்லா விஷயங்களையும் நடுநிலையாக கடைபிடிப்பதற்குண்டான முறைகளை நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அது பொருளாதாரமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், பணங்காசுகளை கொண்டு செலவு செய்தலாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் நாம் நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த, இந்த உலகத்திற்கு வந்த நபிமார்கள் எல்லோருக்கும் ஒரு 3 நல்ல குணங்கள் உண்டு, நல்ல 3 குணங்கள் உண்டு. அதில் முதன்மையானது கம்பீரமாக இருப்பாங்க. எல்லா நபிமார்களும் நன்னடத்தை உள்ளவர்களாக இருப்பாங்க நபிமார்கள். அதே போல நபிமார்கள் உள்ள இன்னொரு குணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நடுநிலையை கடைபிடிப்பார்கள் எல்லா நபிமார்களும் என்று சொன்னாங்க. அப்படி என்றால் நடுநிலை என்பது இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் தங்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு போதித்த நிலை நடுநிலையாக வாழ்வது என்பதுதான். செலவு செய்வதாக இருந்தாலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நடுநிலையை கடைபிடிக்கக்கூடிய மார்க்கம். நீ தர்மம் செய்வதாக இருந்தாலும் நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுவான், வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிஹி. ஒரு 2 கையையும் பெடலில வச்சு கட்டிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டாம். அப்படின்னா என்ன? கஞ்சத்தனம் பண்ண வேண்டாம். அவனுடைய கையை செலவு செய்வதற்காக பயன்படுத்தாமல் இருக்க வேண்டாம். அதே போல வலா தபுசுத்துஹா குல்லல் பஸ்த். தாராளமாக கையை விரித்தும் உன்னுடைய செயல்பாடு இருக்க வேண்டாம். கஞ்சத்தனமாகவும் இருக்க வேண்டாம்,
ஊதாரித்தனமான செலவுகளும் இருக்க வேண்டாம் என்பதை குர்ஆன் சொல்லிவிட்டு, ஊதாரித்தனமான செலவாக இருக்குமா என்றால் ஃபதக்உது மலூமன் மஹசூரா, நீ கை சேதத்திற்குள்ளவனாக ஆகிவிடுவாய் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. பழிப்பிற்குள்ளவனாக ஆக்கப்படுவாய், எல்லோரும் சேர்ந்து உனக்கு ஒன்றும் இல்லாமல் சொல்லி கேலி கிண்டல் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்று குர்ஆன் நமக்கு செலவு செய்வதையும் சொல்லி காட்டுகிறது. அதில் நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் அளவிட்டு கொடுத்திருக்கிறார்கள். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற அளவீடுகளை கொடுத்திருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தவிர மற்ற எந்த சஹாபிகளுக்கும் தன்னுடைய முழு செல்வத்தையும் செலவு செய்வதற்கு அனுமதி கொடுக்கல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மட்டும்தான் தன்னுடைய முழு செல்வத்தையும் செலவு செய்வதற்காக வேண்டி, அர்ப்பணம் செய்வதற்காக வேண்டி அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. வேறு எந்த சஹாபிகளுக்கும் தன்னுடைய முழு சொத்தையும் அர்ப்பணிப்பு செய்வதற்கு அனுமதி கொடுக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தபூக் யுத்தத்துக்கு போகல. அவர்கள் ஒரு கட்டத்தில் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம், தன்னுடைய செல்வங்களை எல்லாம் முழுமையாக தர்மம் செய்து விட வேண்டும் என்று முடிவுக்கு வர்றாங்க. இந்த செல்வத்தின் மூலமாக தான் நான் தபூக் யுத்தத்திற்கு போக முடியாமல் ஆகிவிட்டது. இந்த செல்வத்தினால தான் அந்த யுத்தத்திற்கு கடந்து கொள்ள முடியாமல் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை எனக்கு இறங்கிவிட்டது என்ற நிலையில் என்னுடைய செல்வத்தை எல்லாம் நான் செலவு செய்து விட வேண்டும் என்று ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா முடிவு செய்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூன்றில் ஒரு பகுதியை செலவு செய்யுன்னு சொன்னாங்க. ஒரு மனிதன் உச்சகட்டமாக தன்னுடைய செல்வத்திலிருந்து செலவு செய்வது என்று மூன்றில் ஒரு பகுதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அருமையானவர்களே, நாம் நம்முடைய செல்வங்களிலிருந்து ஜகாத்து கொடுக்க வேண்டும். அதை அளவிட்டு கொடுக்க வேண்டும், கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். அதை தாண்டி தான தர்மங்கள் இருக்கிறது. தான தர்மம் என்பது தன்னுடைய செல்வத்தை முழுமையாக அழித்து விடுவதல்ல, நம்முடைய செல்வத்திலிருந்து பிறருக்கு கொடுப்பது. அது தாராளமாக கொடுத்துக் கொள்ளலாம். முழுமையாக அழித்து விட்டு ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையுடன் இருப்பதை மார்க்கம் நமக்கு விரும்பவில்லை. அருமையான பெருமக்களே, நாம் எதை செய்வதாக இருந்தாலும் நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும். சொந்த தேவைகளுக்கும் செலவு செய்வதை நாம் என்ன பண்ணணும்? நடுநிலையாக இருக்கணும். உணவு உண்கிறோம், உணவுக்காக வேண்டி செலவு செய்கிறோம், அந்த உணவுக்கும் நாம் நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும். நாம் உடை வாங்குகிறோம், அந்த உடைக்கும் நாம் நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும். வீடு கட்டுகிறோம், அதிலையும் நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும். நாம் நடுநிலையை தாண்டி போகுவோம் என்றால் இன்னல் முபத்திரீன கான் இஹ்வானு ஷயாத்தீன். வீண் விரயம் என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, ஷைத்தானுக்கு பிடிச்சது. வீண் விரயத்தை அல்லாஹ் விரும்புறதில்லை என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, நிர்பந்தமான தேவைகளுக்கு நாம் கடன் வாங்கி நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ளலாம். இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் கடன், எதுக்கெடுத்தாலும் இஎம்ஐ, எதுக்கெடுத்தாலும் வட்டி இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு நமக்கு மத்தியில் நாம் ஆடம்பரமாக வாழ்வதற்காக வேண்டி கடன்கள் வாங்குகிறோம். ஆடம்பரமாக செலவு செய்வதற்காக வேண்டி நாம் கடன்கள் வாங்குகிறோம். நிர்பந்தமான தேவைகளுக்கு மட்டும்தான் கடன் வாங்குவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி. ஆடம்பரமாக வாழ்வதற்கு நமக்கு கடன் வாங்குவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. நாம் ஆடம்பரமாக வாழ்வதற்கு வட்டிக்கு வாங்கி ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? வட்டிக்கு வாங்கி ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கும்? ஆடம்பரமாக வாழ்வதற்கு குடும்பத்தில் உள்ள நகையெல்லாம் விற்று, வீட்டை விற்று ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? அருமையான பெருமக்களே,
எல்லாத்திலையும் நடுநிலையை கடைபிடித்து வாழும்பொழுது மார்க்கம் அதை தான் நமக்கு விரும்பி சொல்லி காட்டுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இரவு நேரத்தில் நகர்வலம் வரக்கூடிய பழக்கம் உண்டு. தெருவில் வரக்கூடிய சமயத்தில் ஒருவர் வரார், முகத்தை மூடிக்கிட்டு வரார். முகத்தை மூடிக்கிட்டு வரார். அவரை வழிமறிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வழிமறிச்சு, இரவு நேரத்தில் ஏன் முகத்தை மூடிக்கிட்டு வர்றீங்கன்னு கேட்டாங்க. அறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் இப்படி சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. என்ன சொன்னாங்க லுக்மானுல் ஹக்கீம்? இரவு நேரத்தில் முகத்தை மூடி வரக்கூடியவன் சந்தேகத்திற்குரியவன், பகலில் முகத்தை மூடிக்கொண்டு வரக்கூடியவன் இழிவானவன் என்று லுக்மானுல் ஹக்கீம் சொல்லி இருக்கிறாங்களே, அது உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, லுக்மான் கடன் வாங்கல, அதனாலதான் அப்படி சொன்னாரு. லுக்மானுல் ஹக்கீம் கடன் வாங்கல போலுக்கு அவருடைய வாழ்க்கையில, அதுக்கு அவருனால தெரியல, நான் கடன் வாங்கிட்டதுனால முகத்தை மூடிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு காலம். ஆனா இந்த காலத்துல எல்லாம் அப்படி இல்லைங்க. கடன் வாங்குவனுக்கு கடன் வாங்கியவன் நெஞ்சை நிமித்திக்கிட்டு போறான், கடன் கொடுத்தவன் தலையை குடிஞ்சுக்கிட்டு போறான். அந்த காலத்துல எல்லாம் கடன் வாங்கியதனால் கடன் கொடுக்க வேண்டுமோ, கேட்டுடுவானே, கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி முகத்தை மூடிட்டு போறான் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டினாங்க. அருமையான பெருமக்களே, இன்னைக்கு நீ கடனை வாங்கிக்கிட்டு ஏமாற்றக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கடன் வாங்கி திரும்பவும் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தில் எத்தனை பேர்கள் கடன் வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே ஜனாசா தொழுகைக்கு முன்னாடி இந்த ஜனாசாவுக்கு ஏதாவது கடன் இருக்கிறதான்னு தான் கேட்பாங்க. இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறதான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. சொல்லப்பட்டுச்சு 2 தீனார் இவர் கடன் வச்சிருக்கிறான்னு சொல்லப்பட்டுச்சு. யாராவது அந்த கடனை ஏற்றுக்கொள்கிறீர்களான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அந்த 2 தீனாரை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு சொன்னாங்க. இப்பயும் நிறைய பேர் ஜனாசாவில் சொல்லுவாங்க, எங்கள் பாப்பா இறந்து போயிட்டாங்க, நான் கடனை ஏற்றுக்கிறேன். போய் கேட்டால் மறுநாள் இல்லைன்றுவான். அவர்கிட்ட போய் கேளியா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள். சபையில் மட்டும் எந்திரித்து நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், இதை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லக்கூடியவர்கள். ஆனால் பின்னாடி ஒண்ணுமே இல்லாம இருக்கு. அதே போல திருமணத்தில் மகர கடனா சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள். மூத்தான பிறகு மனைவியை கூட்டு நான் மன்னிச்சிட்டேன் கடனை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, தெரியுமா? மகர கூட கடனாக ஒரு சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள், கண்கூடா பார்க்கக்கூடிய நிகழ்வுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, யார் கடனை பொறுப்பேற்றுக் கொள்வது? அபூ கத்தாதா சொன்னாங்க, நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் யார சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது வச்சாங்க அந்த ஜனாசாவுக்கு. கடனை நிறைவேற்றுவதற்கு யாரும் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது வைக்க மாட்டாங்க. மறுநாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ கத்தாதாவை எதாச்சியா சந்திக்கிறாங்க. அபூ கத்தாதா, அந்த கடனை நிறைவேற்றியாமான்னு கேட்கிறாங்க. சொல்லுதான், நேத்து தானே அப்படிங்கிறாங்க. நேத்து தானே அப்படின்னு சொல்லி அபூ கத்தாதா, நேத்து தானே ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னாங்க. நேற்று ஏற்றுக்கொண்டாலும் உடனே நிறைவேற்ற வேண்டும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கடுத்து மறுநாளும் அபூ கத்தாதாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. அபூ கத்தாதா மா ஃபஅல தீனாரான், அந்த 2 தீனாரை என்ன பண்ண, என்ன அந்த விஷயத்தை என்ன பண்ணேன்னு கேட்டாங்க. மா ஃபஅல தீனாரான், அந்த 2 தீனாருக்கு உண்டான விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ், நான் நிறைவேற்றிட்டேன், கொடுத்துட்டேன் யா ரசூலுல்லாஹ், அந்த கடனை நான் நிறைவேற்றி விட்டேன் யா ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரொம்ப கவனமாக கேளுங்கள், ரொம்ப கவனமாக கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஆன் பரதத் அலைஹி ஜல்தத்துஹு, இப்பொழுதுதான் அவருடைய உடல் ஜில்லுன்னு ஆயிடுச்சு, குளிர்வாக ஆகிவிட்டது. இவ்வளவு நேரமும் நரகத்தினுடைய நெருப்பு அவருடைய உடலை சுட்டுக் கொண்டிருந்தது, கரைத்துக் கொண்டிருந்தது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 தீனார்
2 தீனார் கடனுங்க, 2 ரூபாங்க. 2 தீனார் மீனிங் 2 ரூபாய். 2 ரூபாய் கடன் வைத்து விட்டு போனதனால் அவரை கடன் அடைத்த பிறகுதான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்பொழுதுதான் அவருடைய உடல் சூடு அடங்கி இருக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இப்படி கடன் விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறை அப்படிதான். ஒரு ஜனாசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைக்கு வருது, மஸ்ஜித் நபவிக்கு வருது. இந்த ஜனாசாவினுடைய குடும்பத்தார்கள் யாராவது இருக்கிறீர்களான்னு கேட்டாங்க. யாரும் பதில் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பியும் கேட்கிறாங்க, இந்த ஜனாசாவுடைய குடும்பத்தார்கள் யாராவது இருக்கிறீர்களான்னு கேட்கிறாங்க. யாரும் பதில் சொல்லல. 3வது கேட்கிறாங்க, இந்த ஜனாசாவுடைய குடும்பத்தார்கள் யாரும் இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ பின்னாடிலேருந்து ஒருவர், நான் கொஞ்சம் தூரத்து சொந்தக்காரன் என்று அந்த குடும்பத்தை சார்ந்தவர் சொல்றார், நான் 2 முறை அழைத்தும் ஏன் வரவில்லை? அவர் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு உனக்கு பிரியமில்லையா? அவருக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நீ ஏன் தடையாக இருக்கிறாய்? குடும்பத்தார்கள் யாராவது இருக்கீங்களான்னு கேட்டா வரணும்ல, வந்து சொல்லணும்ல. 2 தடவை கேட்டும் ஏன் சொல்லவில்லை, ஏன் எழுந்திருத்து வரவில்லைன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, கடனை நிறைவேற்றி விட்டால் அவர் சொர்க்கம் போகுவார், கடனை நிறைவேற்றவில்லை என்றால் நரகத்தினுடைய வேதனை அனுபவிப்பார், அதை நீ முடிவு செய்து கொள்ளுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடனை நிறைவேற்றுவதாக நீ பொறுப்பேற்றுக் கொண்டால் அவர் சொர்க்கம் செல்லுவார், அந்த அவருடைய கடனை நிறைவேற்றுவதற்கு நீ முன் வரலனா அவர் நரகத்தினுடைய வேதனை அனுபவிப்பார்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் ஷஹீதாக்கப்படுகிறார். அறப்போருக்கு சென்று தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்தவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர் அவர். அந்த உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவருக்கு அல்லாஹ் திரும்பவும் உயிரை கொடுக்கிறார், 2வது தடவை உயிரை கொடுக்கிறார், திரும்பவும் ஷஹீதாகிறார், மீண்டும் அல்லாஹ் உயிரை கொடுக்கிறான், மீண்டும் ஷஹீதாகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் 3 முறை ஷஹீதாக்கப்படுகிறார். இப்படிப்பட்டவர் கடனை விட்டு விட்டு சென்றாலும் இவர் சொர்க்கம் செல்ல முடியாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் 3 முறை உயிர் கொடுக்கப்பட்டு 3 முறையும் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர் கடனோடு மரணமாக இருந்தால் அவர் நாளை மறுமை நாளில் சொர்க்கம் செல்ல முடியாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய தியாகம் செய்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய இபாதத்துக்குரியவனாக இருந்தாலும் சரிதான், நீ கடனோடு மரணமாகினால் கடனுக்குண்டான கடனை நிறைவேற்றவில்லை என்றால் நீ சொர்க்கம் செல்ல முடியாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலேயே உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய பெரிய நன்மையை பெற்று தரக்கூடிய அமல் ஷஹீத் என்ற அந்தஸ்து. அது ஒரு மனிதனுக்கு 3 முறை ஷஹீதாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அவர் சொர்க்கம் செல்ல முடியாது, ஏனென்றால் அவர் கடனோடு இருக்கிறார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இப்படி கடன் விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக எச்சரிக்கையாக இருக்கும்படி நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்வை ஒவ்வொரு ஜனாசாவின் பொழுதும் நினைவுபடுத்தவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்படிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஸ்ஜித் நபவிக்கு ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுது. ஜனாசாவில் அவருக்கு 300 வெள்ளி காசுகள் அவருடைய சொத்தை விட்டுட்டு போறார். அடக்கம் செய்வதற்கு முன்பாகவே அவருடைய சொத்தை 300 காசுகளையும் 300 வெள்ளி காசுகளையும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு பிரித்து கொடுப்பதற்கு பேசப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருக்கு கடன் இருக்குதுன்னு சொன்னாங்க. இறந்த இந்த மனிதருக்கு, இந்த ஜனாசாவிற்கு கடன் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அதை முதல்ல நிறைவேற்றுங்க, அதற்கு பிறகு அவருடைய வாரிசுகளுக்கு சேர வேண்டியதுவே நீங்கள் பிரித்து கொடுங்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்பனா ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்றால் முதலில் செய்யக்கூடிய கடமை என்ன? அவன் வைத்திருந்த கடனை நிறைவேற்றுவதுதான். அதெல்லாம் இன்னைக்கு பார்க்கறது இல்லை. நமக்கு சொத்து வந்துச்சா, பணங்காசுகள் வந்துச்சா, நம்ம சுட்டிக்கிட்டு போயிருது. அவருடைய கடனை நிறைவேற்றுவதில் முதல் கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அதிகாலை நேரத்தில் சஹாபாக்களுடைய அவையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
உட்கார்ந்திருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தமிட்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி சப்தமா சொல்றாங்க 3 தடவை. சொல்லிட்டு சொன்னாங்க, இன்று மிக கடுமையான விஷயம் எனக்கு சொல்லப்பட்டதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மிக கடுமையான விஷயம் எனக்கு சொல்லப்பட்டதுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு எந்த விஷயம்னே சொல்லாம எந்திரிச்சு போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன விஷயம்னே சொல்லல, எந்திரிச்சு போயிட்டாங்க. சஹாபாக்கள் மறுநாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைக்கு வரும்பொழுது கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் 3 தடவை சத்தமா சொன்னீங்க, மிக கடுமையான விஷயம் சொல்லப்பட்டதுன்னு சொன்னீங்க, என்ன விஷயமே சொல்லாம போயிட்டீங்களே யா ரசூலுல்லாஹ், அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 1 பைசா கடன் இருந்தாலும் அவன் சொர்க்கம் செல்ல முடியாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சின்ன பொருள் கடனாக இருந்தாலும் அவன் எங்க போக முடியாது, சொர்க்கம் செல்ல முடியாது. ஏனென்றால் இன்னொரு அடியானுக்கு உண்டான சொந்தமானது அது, அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று. அல்லாஹ்வுக்கு செஞ்ச பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிச்சிடலாம். அடியானுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை சரியாக நீ நிறைவேற்றவில்லை என்றால் அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். 1 பைசா கடன் இருந்தாலும் சொர்க்கம் செல்ல முடியாதுன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அருமையானவர்களே, நமக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, கடன் வாங்கி ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி சூழ்நிலை ஏற்படக்கூடிய சமயத்தில் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாங்க வேண்டுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இல்லையே, வாங்கும் பொழுது கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் வாங்குறான். கடனை வாங்கக்கூடிய சமயத்தில் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாங்க வேண்டும். அப்படி வாங்கினா என்ன கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் நமக்கு திருப்பி கொடுக்கிறதுக்கு. நாம் திரும்பவும் அவருக்கு கடனை அடைப்பதற்குண்டான உதவிகள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். அப்படிதான் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிரபலியமான சஹாபி தான். அவங்களுடைய தந்தை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் என்று சொல்லக்கூடிய அவங்க தந்தை உஹது பத்ர் யுத்தங்கள் எல்லாம் கலந்து கொண்டவர்கள். அவர்கள் உஹதுல நிற்கிறாங்க. உஹது நாளைக்கு நடக்கும்போது அன்னைக்கு இரவுல தன்னுடைய மகனை அழைத்து சொல்றாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அடுத்து உன்னை தான் நான் விரும்புகிறேன் என் அருமை மகனே என்று சொல்லிட்டு, நாளை காலை அதிகாலை யுத்தம் ஆரம்பமாகும். நான் விரும்புகிறேன், நான் நினைக்கிறேன், முதலாக ஷஹீதாக்கப்படுவது நான் தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நாளைக்கு மூத்தாங்கிறது இன்னைக்கு சொல்றாங்க, முதலாக ஷஹீதாக்கப்படுவது நான் தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி நான் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் 2 விஷயங்களை உனக்கு விட்டு செல்கிறேன், 2 விஷயங்களை உனக்கு வசியத்தாக செய்கிறேன். ஒன்று, கொஞ்சம் கடன் இருக்குப்பா, எனக்கு அந்த கடனை அடைச்சிடணும்ப்பா, கடனை அடைச்சிடணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. 2வதாக சொன்னாங்க, உன்னுடைய சகோதரிகள் 6 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, திருமணம் முடிக்க முடியாமல், இன்னும் திருமணம் முடித்து கொடுக்க முடியாமல் இன்னும் 6 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 6 பிள்ளைகளையும் உன்னுடைய பொறுப்பில் விட்டு செல்கிறேன். அந்த 6 பிள்ளைகளையும் கவனித்து திருமணம் முடித்து வைக்கக்கூடிய கடமையும் நீ ஏற்றுக்கொள்ளும் சொல்லி 2 பொறுப்புகளை விட்டு செல்கிறாங்க. மறுநாள் காலையில் முதலாக ஷஹீதாக்கப்படுவது அந்த சஹாபி தான். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தந்தையுடைய வசியத்தை ஏற்றுக்கொண்டு கடன் முழுவதையும் அடைத்தார்கள். 6 பிள்ளைகளுக்கும் நல்ல வரன்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு திருமணமும் முடித்து கொடுத்தாங்க. அருமையானவர்களே, கடன் அடைக்கப்படுவதற்கு தான் மரணமாகி விடுவோம் என்று தெரிந்து வசியத் செஞ்சுட்டு போறாங்க. கடன் அடைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய உதவியும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய உதவியும் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்திகள். உண்மையான பெருமக்களே, இங்கே கொடுக்கல அப்படின்னா, கடனை கொடுக்கல அப்படின்னா, நாளை மறுமை நாளில் இவர் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் புள்ளிங்க அவனுக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். இவர்கிட்ட எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும், எவ்வளவு தொழுகை, ஹஜ், இபாதத் எவ்வளவு இருந்தாலும் இவனுடைய நன்மைகள் எல்லாம் பிடுங்கி இவனுக்கு கொடுக்கப்படும். சரி, கடன் ஆயிடுச்சு, கடனிலிருந்து விடுபடுவதற்குண்டான வழிகள் என்ன?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. ஒரு சஹாபி இருக்கிறாங்க, ரொம்ப கவலை தோய்ந்த நிலையில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன கவலையோடு உட்கார்ந்துருக்கீங்க, பள்ளிவாசல்ல தொழுகை அல்லாத நேரத்தில் இருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்டாங்க. இப்போ சொல்லலாம், கொஞ்சம் கடன் இருக்கு சொல்லலாம், எனக்கு கவலை வந்துருச்சு, கடன் அடைக்க முடியுமான்னு தெரியல, அந்த கவலையோடு உட்கார்ந்துருக்கேன் யார சொல்லலாம்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க, நீண்ட துஆ அது. அந்த துஆவில் மிக முக்கியமானது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கலபத்தி தைன் வ கஹ்ரிர் ரிஜால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக கலபத்தி தைன் வ கஹ்ரிர் ரிஜால். கடன் என்னை விட, நான் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை விட மிகைத்து விடுவதிலிருந்து உன்னை பாதுகாப்பு தேடுகிறேன். கடன் என்னை மிகைத்து விடுவதிலிருந்து நான் உன்னை பாதுகாப்பு தேடுகிறேன். வகஹ்ரிர் ரிஜால், ஆதிக்க சக்தியுடைய நெருக்கடியிலிருந்து நான் உன்னை பாதுகாப்பு தேடுகிறேன். வழமையாக நம்முடைய பள்ளியில் ஓதக்கூடிய துஆக்கள் தான் இது. இப்படி துஆக்களை அந்த சஹாபி இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி கொண்டு ஓதுனாங்க. என்னுடைய வாழ்க்கையில் இதே போன்ற கடன் கவலை இல்லாமலே இருந்தது என்று சொன்னாங்க. அதாவது அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க. இன்னும் நிறைய துஆக்கள் ஹதீஸ்கள்ல வருது. அல்லாஹும்ம மக்ஃபினி ஹலாலிக வன் ஹராமிக வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். இந்த துஆக்களை எல்லாம் பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. கடனிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய கடனை விரைவாக அடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்குண்டான துஆக்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கலபத்தி தைன், இந்த துஆ இருக்குதுல்ல, ஸல்லல்லாஹு தொழுகையில் அத்தஹியாத்திலே ஓதுவாங்க அந்த துஆவை. கடன் அனுமதிக்கப்பட்டதுதான், ஆனால் கடனில் இருந்து பாதுகாப்பு தேடி இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடன் அனுமதிதான், கடன் அனுமதிக்கப்பட்டதுதான், ஆனால் கடன் மிகைப்பதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடிய நிறைய துஆக்கள் உண்டு. அருமையான பெருமக்களே, இன்னைக்கு எத்தனை பேர்கள் கடனால் தற்கொலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. கடனில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு அதிலிருந்து விடுபட முடியாது நம்முடைய வாழ்க்கையில் என்று தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, ஜுபைர் இப்னு அவ்வாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, மூத்த சஹாபி, அவரும் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறார். தன்னுடைய மகனுக்கு வசியத் செய்கிறார். என்ன வசியத் செய்கிறார்னா, என்னுடைய சொத்தை விற்று கடனை நிறைவேற்றி விடு அப்படின்னு முதல் வசியத் செய்கிறார். இரண்டாவது சொல்றாரு, மீள் மிச்சமாக இருந்தால் அந்த பணத்தில் 3/3 நல்ல காரியத்துக்காண்டி செலவு செஞ்சிருக்கிறார். மீதமும் இருந்தால் நம்முடைய மனைவி மக்களுக்கு நான் பிரித்து கொடுத்து விடுங்கள் சொல்லி 3 விதமான வசியத் செய்கிறார். அவரும் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு மரணமாகி விடுகிறார். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அப்படிங்க மக அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கடனை பார்க்குறாங்க, கால்குலேட் பண்ணுறாங்க. எவ்வளவு தெரியுமா அருமையானவர்களே, 22 லட்சம் ரூபாய். எவ்வளவு? புகாரியில் வருது, கதையல்ல. 22 lakhs கடன். யாருக்கு? ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கடன் மட்டும் 22 லட்சம் ரூபாய். அவருக்கான பணம் காசுகள்லாம் ஒண்ணுமே விட்டுட்டு போல. ஹதீஸில் இப்படி வருது, லா தீனாரன் வலா திர்ஹமன், ஒரு தீனாரையோ ஒரு திர்ஹமையோ விட்டுட்டு போல. அவரு ஒரு லேண்ட் இருந்துச்சு, ஒரு பெரிய லேண்ட் ஒன்று இருந்துச்சு. அவருக்கு 11 வீடுகள் இருந்துச்சு. இன்னும் சில வெளிப்புறத்தில் ஒரு 1-2 மக்காவில் சில வீடுகள்லாம் இருந்தது. சொன்னாங்க, இந்த இதெல்லாம் வச்சு கடன் அடைச்சிருன்னு சொல்லிட்டு, உனக்கு கடன் அடைக்க முடியாமல் சூழ்நிலை ஏற்படும் என்றால், உனக்கு கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்றால், நீ ரப்பிட்டு அல்லாட்ட கேளு, என்னுடைய எஜமானர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னாங்க. உங்க எஜமான் யாருன்னு கேட்டாங்க மகனார். என்னுடைய எஜமான் அல்லாஹ். என்னுடைய எஜமானனா அல்லாஹ்கிட்ட கேளு. இந்த அடியார் கடனை விட்டுட்டு போய், தகப்பனார் கடனை விட்டு போய் சென்று இருக்கிறார். யா அல்லாஹ், இந்த கடனை நீ நிறைவேற்றுவாயாக ரப்பிட்ட கேளு, அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான்னு சொன்னாங்க. அதே போல கடனை கால்குலேஷன் பண்ணா 22 லட்சம் ரூபாய் இருக்கு.
அவருடைய சிறிய தந்தை வந்தாங்க. எவ்வளோப்பா கடன்? அவர் எல்லாத்தையும் மறைஞ்சு ஒரு 1,00,000 ரூபாய் இருக்கும் மாதிரி சொன்னாங்க. 1,00,000 ரூபாயா, எப்படி அடைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. 1,00,000க்கே வாயப்படுக்கிறீங்களே, அவருடைய மொத்த கடனை நான் சொல்லவான்னு சொன்னாங்க. 22 லட்சம் ரூபாய் கடனை விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படியா, நீ அதற்குண்டான கடனை எல்லாம் அடைப்பதற்கு முயற்சி செய், உதவி தேவைப்பட்டால் என்னிடமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். ஒரே ஒரு லேண்ட் இருந்துச்சுல்ல, அதை 16ஆக பிரித்தாங்க. 16 பங்குகளாக 16 ஃப்ளாட் மாதிரி போட்டாங்க. போட்டு ஒரு ஃப்ளாட் 1,00,000 ரூபாய்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லோரும் வாங்கிட்டு போனாங்க. ஹதீஸ், பெரிய ஹதீஸ் அது. என்ன, அவருடைய கடனை முழுமையாக 22 லட்சம் ரூபாயும் அடைத்து மீதம் இருந்த பணத்திலிருந்து 1/3 பகுதியை நல்லவற்றுக்கு செலவு செய்த பிறகு தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு அதை பிரித்து கொடுப்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முற்பட்டக்கூடிய சமயத்தில் மனைவி மக்கள்லாம் எல்லாரும் வந்தாங்க. நான் 4 வருடம் நான் எதிர்பார்ப்பேன், 4 வருடத்திற்கு ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்கள்ட்ட நான் அறிவிப்பு செய்வேன், யாராவது கடன் இருந்தால் அந்த கடனை அடைத்த பிறகுதான் உங்களுக்கு பிரித்து கொடுப்பேன்னு சொல்லி 4 வருஷம் ஹஜ்ஜியில் அறிவிப்பு செஞ்சாங்க. 4 வருஷமும் அறிவிப்பு செஞ்ச பிறகு யாருமே கடன் இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்த பிறகு மீது முன்னாடியெல்லாம் அவங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க. எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? ஆம்பளை பிள்ளைங்க 9 பிள்ளைங்க, 9 பொம்பளை பிள்ளைங்க, 4 மனைவிமார்கள். அவங்களுக்கு ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் 12 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அல்லாஹ் பரக்கத் செய்தாங்க. கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். நான் மரணிக்க போகிறேன், என்னுடைய சொத்திலிருந்து எல்லா கடனையும் அடைத்து விடு என்று சொல்லிட்டு போனாங்க. அப்படி கடன் அடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் ரப்பிட கேளு, யா அல்லாஹ் இந்த ஜுபைர் இப்னு அவ்வாமுடைய ரப்பே அவருடைய கடனை நீ நிறைவேற்றுவாயாக கேளு. நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன். அல்லாஹ் இருக்கக்கூடிய சொத்துல பரக்கத் செய்தான், விசாலமாக ஆக்கினான், எல்லா கடனையும் அடைக்கப்பட்டது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர தேவையில்லாத அனாச்சாரங்கள், ஆடம்பரமான செலவுகள்லாம் ஈடுபடக்கூடாது. இன்னும் முபர்தீனீனக்கான இஹ்வான் ஷயாத்தீன், வீண் விரயம் என்பது ஷைத்தானுடைய செயல், அல்லாஹ் விரும்பாத செயல். நடுநிலையாக வாழ வேண்டும். அது நடுநிலை மார்க்கம். நம்முடைய மார்க்கம் எதை கடைபிடிக்க சொல்கிறதோ அதை கடைபிடித்து வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.